இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆம்பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வெகுநாள் மறைந்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் வெளிச்சத்திற்கு இந்நாட்களிலே வரும் சமயம் வந்தது. நான் உங்களை வெளிச்சத்திற்கு நேராய் கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகத்தில் ஒரு மூலையில் இருக்க ஆண்டவரே, நான் இப்படியே மறைந்தே என் வாழ்க்கை கழிந்து விடுமோ என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, மிகவும் இக்கட்டான சூழலில் இருக்கிறேன். என்னுடைய பிரச்சனை என்னவாகும்? என்னுடைய வாழ்வு எப்படி செழிக்கும்? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறைந்திருக்க மாட்டாய் மகனே, மறைந்திருக்க மாட்டாய் மகளே. நான் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல நீ பிரகாசிக்கிற சுடர் விட்டு அநேகருக்கு ஒளி கொடுப்பாய் என்று கர்த்தர் இன்று உனக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறாய். நீ கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால், அவருடைய வார்த்தையை கை கொண்டு வேதத்தின்படி நடக்கிறபடியினால் நீ உலகத்திற்கு கர்த்தர் உன்னை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நீ கீழே இருக்கிறது இல்லை. கர்த்தர் உன்னை குன்றின் மேல் இழப்பட்ட விளக்காக உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். நீ வெகுநாள் மறைந்திருப்பதில்லை. இதோ இந்த ஏற்ற காலம் வந்தது. உன்னை அவர் வெளிப்படுத்தவும் உன் தலையை உயர்த்தவும் நாட்கள் வந்தது. கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீ வெளியரங்கமாய் காட்சியளிக்கவும் உன் பேரை பெருமைப்படுத்தவும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். இந்நாட்களிலே அதை செய்வார். எந்த மனுஷனையும் வந்து பிரகாசிக்கக்கூடிய மெய்யான ஒளியே அந்த ஜீவ ஒளி. அந்த ஜீவ ஒளி உன்னை பிரகாசிக்க பண்ணும். நீ எழும்பி பிரகாசிப்பாய். ஆமென்.